என்ன பாக்குற? என்னை எலெக்ஷன்ல தோக்கடிச்சிட்டேன்னு எல்லாரும் எவ்வளவு திமிரா நடந்துகிட்டீங்க. உங்க ஆசை பெரியம்மா பெரியப்பா 2 பேரையும் எப்படி கொட்டங்கட்டி உள்ள தூக்கி வச்சேன்னு பார்த்தல. ஆமா, நீ மட்டும் ஏன் இங்க நிக்கிற? நீதானே முதல் ஆளா ஐயோ பெரியம்மா பெரியப்பான்னு குதிச்சுக்கிட்டு ஓடுவ. அதுக்கு முன்னாடி உன்னை முடிக்கணும்னு நினைச்சேன். அதுக்கான நேரத்தை பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்ற? நீ உயிரோடு இருக்கிறதுனால தானே எங்க குடும்பத்தையே வேரோட அழிக்கணும்னு வெறி புடிச்சு திரியிற. நீ எவ்வளவுதான் தொல்லை கொடுத்தாலும் அதெல்லாம் பெருசு படுத்தாம நாங்க எங்க கடமைய செஞ்சு ஒதுங்கி ஒதுங்கி போறோம். ஆனா நீ எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க. எங்க மேல இருக்கிற வெறியில நீ பண்ண காரியத்தால ஒரு உயிர் போயிடுச்சு. அந்த பழிய தூக்கி எங்க பெரியம்மா பெரியப்பா மேல போட்டு அவங்களையும் உள்ள தள்ளிட்ட. இதெல்லாம் ஏன் நடக்குது? நீ பண்றதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நாங்க அமைதியா போறதுனால தானே. உன்னையே கொன்னுட்டான். என் குடும்பம் நிம்மதியா இருக்கும்ல. என் குடும்பத்துக்காக உன்னை கொன்னு நான் ஜெயிலுக்கு போக தயாராயிட்டேன். ஏய், என்னடி ஒளர்ற? நான் ஒண்ணு ஒளரல. உன்னை கொல்ல போறது நிஜம்தான். அவளை விட மாட்டோமா? யாராவது வாங்க, யாராவது வாங்க, காப்பாத்துங்க. ஐயோ, என்னாச்சு? புடி பாப்பா, புடி பாத்துக்கோயா, பாத்து. ஹலோ, ஆம்புலன்ஸ். இத்தனை வருஷ தலைவர் வாழ்க்கையிலயும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சரி, என் புள்ள நேர்மையா தான் வாழ்ந்திருக்கான். ஜானகியும் அவனுக்கு ஏத்த மனைவியா தான் வாழ்ந்திருக்கா. இப்ப என்னடானா அவங்க 2 பேரும் லஞ்சம் வாங்கினதா சொல்லி வீட்டுக்குள்ள வந்து தங்க கட்டிகளை பறிமுதல் பண்ணிட்டு போயிருக்காங்க. என் பிள்ளையும் ஜானகியும் நல்லபடியா வெளியே வரணும். கடவுளே,
அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கான வழியை நீதான்ப்பா காட்டணும். பாட்டி, எப்படியும் பெரியம்மாவையும் பெரியப்பாவையும் வெளியில கொண்டு வரதுக்கான எல்லா வேலைகளையும் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் பாட்டி. நீங்க நம்பிக்கையோட இருங்க. ம். கணேக்கம் உள்ள வரலாமா? வாங்க சார். வாங்க சார். போனா சேர் எடுத்து போங்க. ஆ. உட்காருங்க சார். தங்கச்சி, சார் தான் பிபி டைகர் சிவானந்தம். வணக்கம் சார். சார், இவங்க தான் என் தங்கச்சி புவனேஸ்வரி. ஓ, என் தங்கச்சி கிட்ட உங்களை பத்தி தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். மா, சார் ஒரு கேஸில் ஆஜராகிறாருன்னா எப்பேற்பட்ட லாயரா இருந்தாலும் எதிர்த்து நிற்க மாட்டாங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்க இந்த கேஸ்ல ஜெயிக்கணும் சார். அந்த ரகுராம் ஜானகி நிரந்தரமா ஜெயிலுக்குள்ளேயே இருக்கணும். ஏற்கனவே அவங்க வெளியே வர முடியாதபடி நிறைய விஷயங்களை நீங்க பண்ணியிருக்கீங்க. அதனால அவங்க இந்த கேஸ்ல இருந்து கண்டிப்பா வெளியே வர முடியாதபடி நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல சார், இந்த கேஸ்ல எதிர்ப்பு வைக்கலாம் பெரிய லாயரா யாருமே ஆஜராக கூடாது. அதுக்கு உண்டான வழி நீங்க தான் சார் பண்ணணும். நான் பார் அசோசியேஷன்ல பேசி இந்த கேஸ்ல எந்த லாயரும் ஆஜராகாதபடி நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னா அவங்க எல்லாரும் கேட்பாங்க. என்ன, அவங்கள கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கும். சார், அதெல்லாம் எவ்வளவு பண்ணணுமோ நம்ம தாராளமா பண்ணிடலாம் சார். நீங்க இதுல ஆஜராகிறது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு வேண்டியது ரகுராம் ஜானகி நிரந்தரமா ஜெயிலுக்குள்ள இருக்கணும். அதனால அந்த ஜானகிக்கு நகரமன்ற தலைவி பதவி போகணும். அந்த பதவியில நான் தலைவியா வந்து உட்காரணும். அதுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை விட டபுள் மடங்கு நான் செஞ்சு தரேன் சார். கண்டிப்பா பண்ணிடலாம், கவலையே படாதீங்க. திரு ரகுராம், திருமதி ஜானகி, கான்ட்ராக்டர் முத்துவால் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக 4 தங்க கட்டிகளை ரகுராம் வீட்டிலிருந்து காவல்துறை கைப்பற்றி உள்ளது. ஆனால் அந்த தங்க கட்டிகள் எப்படி அந்த வீட்டுக்குள் வந்தது என்பது இருவரும் கொடுத்திருக்கும் வாக்குமூலமாகும். நடந்திருக்கிற இந்த சம்பவத்துக்கு பின்னால் மிகப்பெரிய சதி இருப்பதாக தெரிகிறது. இது லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு தான் யுவரானர். ஆனால் வேண்டிய ஆதாரங்களையும் சாட்சிகளையும் சேகரிப்பதற்காக கால அவகாசம் தேவைப்படுகிறது. திரு ரகுராம் ஜானகி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐ எம் அப்போசிங் இட்.